ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ நம்மட கார்டனில் நடந்த ஒரு சின்ன அறுவடை பற்றிய வீடியோ தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். டுடே மார்னிங் நம்மட கார்டனில் புதுசாக நாட்டின மாங்கன்றுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம்னு போயிருந்தேன். ஒவ்வொரு கன்றுகளாக தனித்தனியே புதிய தளிர்கள் வந்திருக்கா, ஏதாவது பூச்சி தாக்கத்துக்குள்ளாகி இருக்கான்னு அவதானிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த நேரம் போகிற வழியில் ஸ்டார் ஃப்ரூட் கன்று இருந்துச்சு. இந்த சீசன் வளமையாக பூக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக பூத்திருந்தது போல் விளங்கிச்சு. அதோட பக்கத்தில் போய் பார்த்தேன். சின்ன கன்று தான், ஆனால் இப்படி பூக்கும்னு எதிர்பார்க்கலங்க. நல்லா பிங்க் கலரில் சின்ன சின்ன சைஸில் மரம் ஃபுல்லாக இடமே இல்லாத மாதிரி பூத்திருச்சுங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் இவ்வளவு பூத்தது இல்லை. இந்த கன்று வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடையாக வந்துட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு வாட்டி நல்லா தளிர் வந்து முளைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வந்து ஃபுல்லாக மரத்தை மொட்டை அடிச்சுட்டு போயிட்டுங்க. அதுக்கப்புறம் இது திருப்ப பழைய மாதிரி வளர நீண்ட நாட்கள் எடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது கடுமையான காற்றோட ஒரு நாள் மழை பெய்ததால் அதன் காரணமாக தென்னை மட்டை ஒன்றும் ஒரு பெரிய மரத்தில் இருந்து ஒரு பெரிய கிளை ஒன்றும் ஸ்டார் ஃப்ரூட் கன்றுக்கு மேலே வந்து விழுந்துச்சு. அதனால் ஸ்டார் ஃப்ரூட் கன்று அடியோட உடஞ்சிட்டுங்க. ஆனால் இது அதையும் தாண்டி படத்தில் சொல்கிற டயலாக் மாதிரி எரிக்க எலும்பி வருவேண்டான்னு முளைச்சி கம்பேக் கொடுத்து இப்போ நல்லா பூத்து இருக்குங்க. நம்ம எதிர்பார்க்குற டைமில் நடக்கிறத விட நம்ம எதிர்பார்க்காத டைமில் ஒரு விஷயம் நடக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த காய் புளிப்பு இல்லைங்க, ஃபுல்லாக இனிப்பு தான். ஹைப்ரிட் செய்யப்பட்ட கன்று தான் நாங்கள் வாங்கி நாட்டினோம். பட் கன்றுன்னு சொல்கிறதால சின்ன இருக்கும்போதே காய்க்க ஆரம்பிச்சிட்டு இதில் இவ்வளோ பூத்து இருக்குது. இது எல்லாமே வீணாகாமல் காயாகினா நல்லா இருக்கும். எல்லாமே இறைவனோட கையில் தான் இருக்குது. இந்த கன்று பூத்திருக்கிற டைம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின மாதிரி இந்த பூவெல்லாம் காயாகி அறுவடை செய்யும் வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். என்னோட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலோட ஒரு ஃப்ரெண்டாக இணைஞ்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு மரம் நாட்டியிருந்தேன். அதையும் பார்ப்போம்னு போன நேரம் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்ன தம்பி இந்த பக்கம், அண்ணன் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்கிற மாதிரி 4 ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சுங்க. பார்த்த உடனே ஒரு வகையான சந்தோஷத்தோட மரத்துக்கு பக்கத்தில் போனேன். நம்மட கையால் நாட்டி நம்ம அறுவடை செய்யும்போது கிடைக்கிற அந்த ஃபீல் வேறு எதுலேயும் கிடைக்காது. அந்த ஃபீல் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போதான் பூக்கள் பூக்குது. எப்படி இந்த மரத்தில் காய் காய்ச்சி பழுத்துச்சுன்னு அந்த மண்டைக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒருவேளை இடைக்காலத்தில் ஒரு சில காய் காய்க்கும் போலன்னு மனசை சமாளிச்சுட்டு காய்களையும் பறிச்சுட்டு உடனே ஓடி வந்து வேலையை தொடங்கினேன். என்ன வேலைன்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் அந்த வேலை தான். நமக்கு பிடிச்ச மாதிரி துண்டாக ஸ்டார் ஃப்ரூட்டை கட் பண்ணிட்டு மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு ஒரு பிடிப்போம்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஸ்பைசி எல்லாம் சேர்த்து நானும் எங்களோட தம்பி அக்கா எல்லாரும் சாப்பிட்டோம். காய் சின்னதாக இருந்தாலும் சுவை மிக அருமைன்னு சொல்லலாம். நீங்களும் உங்களோட வீட்டில் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருக்கும்னா ஸ்பைசி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நல்ல கார்டன் வீடியோஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்மளோட மிஸ்டர் டியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.